கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எந்நாளும் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து நாம் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை எல்லாரையும் சகல பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிவிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலை வேளைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் 124வது நாள், இந்த வருஷத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே மே மாதமாகிய 5வது மாதத்தின் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமை 3/5 கிபி 2020 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே காலை பொது ஆராதனையிலே ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சி ஆலம்பட்டி புதூரிலே நம்முடைய ஜனத்தோடு இணைந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உமக்கு செலுத்த வேண்டிய கனம், மகிமை, புகழ்ச்சியை செலுத்த எங்களை எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தர் ஏற்படுத்தி, தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், ஆண்டவரே நீர் தந்த ரட்சிப்பை கொண்டாடி மகிழவும் இந்த நாள், இந்த மனமகிழ்ச்சி நாள், பரிசுத்த பண்டிகை நாளில் ஆண்டவரே சோத்திரம், இந்த அரசாங்க தடை நிமித்தம் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே 144 தடை நிமித்தம் ஆண்டவரே சோத்திரம், இந்த கொடிய வைரஸ் அந்த கிருமி நிமித்தம் ஆண்டவரே சோத்திரம், ஆங்காங்கே வீடுகளிலே ஆண்டவரே சோத்திரம் தங்கி இந்த நாட்களிலே ஆராதிக்கிறதான இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் எங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். சகல பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. தேசம் அனைத்திலும் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த தடைக்காலம் சீக்கிரம் முடிந்து போக, இந்த வைரஸ் ஒழிந்து போக ஆண்டவரே எங்களையும் எங்கள் தேசத்தையும் உலக மக்கள் யாவரையும் கர்த்தர் தேசாதி தேசங்களையும் கர்த்தர் காத்து வழிநடத்தும்படியாக என்னுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இப்போது இந்த நாளிலும் பரிசுத்த ஆராதனையை தொடக்க முதல் முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். என்னை இன்னொரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி இந்த ஆராதனை வேலையை ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். எல்லாத்தையும் ஆண்டவரும் ரட்சகமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். நாம் தேவனை உயர்த்தி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. என்னாலும் எப்போது எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய நெருக்கத்திலையும், எவ்வளவு பெரிய உபத்திரவத்திலையும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்து ருசித்து வருகிறோம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து மகிழ்கிறோம். அந்த அடிப்படையில் தேவ கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடி துதிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முற்றெடுத்தங்கள் தோன்றிய தேவன் நம்மை பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது என்று சொல்லி
பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அக்கினி சோதனை பட்டிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்டிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவரின் பாதையும் ஒளியாகி என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி நாம் இருக்கிறவனுமாய் தேவனை துதித்து மகிழ்வோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம். வீர நெகேமியா ஆவியை அழைத்து நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உங்களுக்கு இருப்பார். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீர நெகேமியா ஆவியை அழைத்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீர நெகேமியா ஆவியை அழைத்து. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல பாடி துதிக்க கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது என்று பாடி துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தால் தொடர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவின் புகழ் பாட வேண்டும். கர்த்தரை புகழ பாட துதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே தொடர்ந்து கர்த்தரை தூயாதி தூயவரை புகழ்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சிலரின்
அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீர் நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ, அபிஷேகம் தந்து நீர் நடத்திடுமே. பாவி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாவி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயானி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயானி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே என்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு பாடு. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயானி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயானி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். Glory to God, Jesus, hallelujah. கர்த்தரை புகழ்ந்து பாடு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். கர்த்தரை புகழ்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். சீக்கிரத்தில் இந்த நோய்கள்லாம், இந்த வைரஸ் கிருமிகள்லாம் நீங்கி போகும், தடைகள் நீங்கும். நாம் சுயாதீனத்தோடு விடுதலையோடு சபைகள் திறக்கப்பட்டு, தேவாலயங்கள் திறக்கப்பட்டு, நாம் பொதுவான ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கி வருகிறது. கர்த்தர் நல்லவர், நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்திற்கு மறைந்திராத தேவன் அற்புதங்களை செய்வார். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான விபத்து. நல்ல முழங்கால் படிட்டு, நல்ல கரங்களை தட்டி, சந்தோஷமா மகிழ்ச்சியா சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி பாடி கட்டமாய் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த
அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. இயேசுவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கழிவுறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கழிவுறுவோம். சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போக மாட்டேன், போக மாட்டேன் நான், சோர்ந்து போக. ஒவ்வொருவரும் சொல்லுங்க அல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கோரிவி கலவரவாரி 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 கலவர தியவரவாரி கலவரவோ தியவரவாரி கலவரவாரி கலவரவாரி கலவர திகவோ சகலரி கலவர. Glory to God, Jesus, Jesus, Jesus. Hallelujah. பரிசுத்தாவின் நிறைவோடு கூட அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக களிகூர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராகி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரம். தேவன் மகிமைப்பட போகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை காணும் என்று சொல்லப்படுகிறபடி கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள், இந்த தடைகள் நீங்கி போக இருக்கிறது. எனவே நாம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய மனிதன் கர்த்தருடைய நேரத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து ஆராதனை செய்து துதித்து மனதார இதய ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். தேவனுடைய நாமம் பிரசித்தப்படுகிறது. கர்த்தர் நல்லது, நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தை பிரசாதப்படுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் நடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று அதிகமாக கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் மைப்படுத்தி இருக்கிற இடத்துல அவரவர் இல்லத்திலே நாம் ஆராதிக்கிறோம். நாம் இந்த ஆராதனையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி ஆராதித்து, கரங்களை உயர்த்தி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த வருஷத்தின் 124வது நாள், இந்த வருஷத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3/5 கிபி 2020 ஞாயிறு பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய நாம்
கூடி வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உணர்வோடு கூட கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு செலுத்த வேண்டிய கனமையின்மை புகழ்ச்சியை செலுத்த என்னுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உணர்வோடு கூட காணப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். உம்மைத்தான் பாடுவேன் உயிர் தந்த தெய்வமே, உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை தகப்பனே உமக்கு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னமுன் வருவோம். கர்த்தர் நல்லவர். பாடுவே உயிர் தந்த தெய்வமே, உம்மைத்தான் பாடுவே உயிர் தந்த தெய்வமே, உமக்காய் ஆராதனை
ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உம்மையே. தேசம் அனைத்தும் என் இயேசு நாமம் சொல்லும். தேசங்கள் அனைத்தும் என் இயேசு நாமம் சொல்லும். ஆராதனை தேவனே, ஆராதனை. ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். வல்லவர், சர்வ வல்லவர், ஆளுகை செய்கின்றீர். வல்லவர், சர்வ வல்லவர், ஆளுகை செய்கின்றீர். மகிழ்ந்து புகழ்ந்து உம்மையே உயர்த்துவேன். மகிழ்ந்து புகழ்ந்து உம்மையே உயர்த்துவேன். ஆராதனை என் தேவனே, ஆராதனை. ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். உலகின் நாடுகள் உமக்கே உரியன. உலகின் நாடுகள் உமக்கே உரியன. நீரே என்றென்றும் ஆளுகை செய்கின்றீர். நீரே என்றென்றும் ஆளுகை செய்கின்றீர். ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை. ஆராதனை என் தேவனே, ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். பலனும் ஞானமும் உமக்கே உரியன. பலனும் ஞானமும் உமக்கே உரியன. மாட்சிமை வல்லமை உமக்குத்தானே சொந்தம். மாட்சிமை வல்லமை உமக்குத்தானே சொந்தம். ஆராதனை
உம்மைத்தான் பாடுவேன், உயிர் தந்த தெய்வமே. உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள நாளெல்லாம். உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை 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 என் தேவனே, ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். தகப்பனே உமக்குத்தான், இயேசுவே உமக்குத்தான். Amen. Hallelujah. Glory to God, Jesus. Hallelujah. நன்றி நிறைந்த உணர்வோடு கூட எல்லாம் இயேசு தந்தது. நம்முடைய ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நம் தேசம், நம் நாடு, உலக தேசங்கள், தேசாதி தேசங்கள், ஜனங்கள் எல்லாம் அவர். பூமியும் அதன் நிறைவு, அதன் குடிகளும் அதன் பொருள்களும் எல்லாம் கர்த்தருடைய. நாமும் கர்த்தருடைய. நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லி துதிக்க, அவருடைய மகிமையை, அவருடைய புகழ்ச்சியை, அவருடைய நாமத்தை புகழ்ந்தேற்ற, மகிமைப்படுத்த, ஆராதிக்க, தொழுது கொள்ள கர்த்தர் தெரிந்து கொண்டார். நன்றி நிறைந்த உணர்வோடு காணப்படும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த காலவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருடத்தின் 124வது நாள், இந்த வருஷத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமை, மே மாதமாகிய 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே, இந்த தடை காலத்திலும் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக, இந்த ஒளி காட்சி மூலமாக எங்கள் இல்லங்களில் இருந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரை நம்முடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் குடும்பமாக தனித்தனியாக விசாரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. யாராவது ஒரு நபர் கூட இந்த நாளில் வெறுமையாய் திருப்பி விடக்கூடாது. இந்த ஆராதனைக்குரிய எல்லா நன்மை, பரலோக பூலோக நன்மையினால் நிரப்பப்பட, ஆண்டவரின் வார்த்தையின் பிரசித்தம் வெளிப்பட, உடைய வார்த்தையின் திருவுணவை உட்கொண்டு உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க, புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் இந்த பூமியிலே உமக்கு மகிமை சேர்க்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் மறைந்து கொண்டு உருவாக்கி ஆண்டவரை பயன்படுத்த முடியாத ஆளுகின் கருத்துக்கு, வல்லமையின் கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோமே, சோத்திரிக்கிற கர்த்தாவே, சிறியோர் தொடங்கி பெரியவர்களுக்கு ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருப்பார்களாக. தொடர்ந்து ஆறாவது மீதியான பகுதியை கர்த்தருடைய ஆளுகின் கருத்துக்கு எங்களுக்கு தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். சகல பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இதாக. ஆமாம். சங்கீதம் 10 மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 10ஆம் சங்கீதம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தம் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்களில்
தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளித்தீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் அளிக்கிறீர். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார், புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். கடைசி வசனம் சேர்த்து வாசிப்போம். மன்னான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே நான் உம்முடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வேன் சொல்லப்படுகிறபடி கர்த்தர் நிச்சயமாக ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு சீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் நீங்கி தேவ ஆராதனை தேவாலயத்திலே நன்றாக நடத்துவதற்கும் நாம் எல்லாரும் கூடி வருவதற்கும் சீக்கிரம் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். இப்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆராதனையோடு கூட சேர்ந்து நன்கு ஆராதிக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சோர்ந்து போகாதிருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க ஆண்டவரால் கற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படிக்கு சங்கீதம் 90:12 ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 90:12 வசனத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சரி, கண்களை மூடி தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் ஆண்டவரே ஒரு மாதத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியோடு தேவ சமூகத்திலே கூடி ஆராதிக்கக்கூடிய இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே சோத்திரம். அரசாங்க ஆணை நிமித்தம் ஒன்பாட்டு தடை உத்தரவின் பேரிலையும் இந்த கொடிய வைரஸ் தாக்குதலிலே ஜனங்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அந்த நிலையை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் சட்டத்திட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு ஆண்டவரே சோத்திரம் வீடுகளிலே இருந்து உண்மை ஆராதித்து மகிழ்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு வழக்கம் போல பிறந்த நாள் காணும் பிள்ளைகளையும் ஆண்டவரே திருமண நாளை காணும் பிள்ளைகள் இந்த மாதத்தில் தங்களுடைய திருமண நாட்களையும் தங்களுடைய பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை வாழ்த்தி பெயர் சொல்லி ஆசீர்வதிப்பது உண்டு. ஆண்டவரை துதிக்கிற சோத்திரிக்கிற கர்த்தாவே அவர்கள் எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அதற்கால எங்களுடைய சபையிலே 13 பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள். ஆண்டவரை மூன்று தம்பதிகள் தங்களுடைய திருமண நாளை இந்த மாதத்திலே அவர்கள் காண்கிறார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சுகமாக இருப்பார்களாக. தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசிரமாக்கிட்டாங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு நடத்துங்க. கேட்கிற யாவர் மேல் உடைய பூரண கிருபையும் வசனத்தின் பூரண சுத்தமும் வெளிப்படுவதாக. கர்த்தர் அடிமை மறைந்து கர்த்தர் பேசுகிறாங்க. பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நேர் சபைக்கு சொல்ல இருக்கிறது நேர் சொல்வீராக, பேசுவீராக சொல்லி இப்படி பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமையின் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். திரும்பவும் வாசிங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இன்னைக்கு 40 நாள் ஆகுது தடை உத்தரவு. கம்ப்ளீட்டா ஒரு 7 ஞாயிற்றுக்கிழமைகள் திருச்சபை திறந்து ஆராதிக்க முடியல. தேவாலயங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு கிடக்கு. நாம மாத்திரமல்ல, எல்லா வழிபாட்டு ஸ்தலம், எல்லா மதத்தினரும் எல்லாரும் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படியும். மற்ற உயிர்களை காக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
நாம் பிறருக்கு நம்மால் எந்த விதமான ஒரு இடைஞ்சல் வந்துட விடக்கூடாது, நாமும் அழிந்து விடக்கூடாது, மற்றவர்கள் அழிவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் நம்மை கேட்டுக்கொண்டது நிமித்தமும் நாமும் நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கர்த்தருடைய வார்த்தை பைபிளில் இருக்கிறது. மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே இந்த நாட்கள் இப்படி கடந்து போயிடுச்சு. 7 ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த வேதனையான ஒரு அனுபவம். ஒருத்தர் சரியாக பார்க்க முடியல. இன்னும் ஒரு சிலவங்க இப்போ ஒரு சிலவங்க அந்த ஒரு கிட்ட காலத்தில் அப்படி வந்துடலாம், கொஞ்சம் நேரத்தில் அப்படி வந்துட்டு போயிடலாங்கிறவங்க வந்து பாஸ்டரை பார்த்துட்டு போயிடுறாங்க, சபையை வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்படி நடக்குது. நிறைய பேர் இன்னும் ஒருத்தருக்கு முகம் பார்க்க முடியாமல் ஃபோன் மூலமாக தான் பேசிக்கிட்டு இந்த யூடியூப் மூலமாக தான் இந்த காட்சியை கண்டு இதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு அப்படி இருக்கிறோம். ஆனால் சீக்கிரத்தில் அது நீங்கி போயிடும். நாட்களை எண்ணக்கூடிய அறிவை நமக்கு கர்த்தர் தருவாங்க. நாங்கள் ஞான இருதயமுள்ளதாகும்படி ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியம். அதை பாருங்களேன், நாட்களை எண்ணதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதை இந்த வருஷத்தை நம்ம சபையில் மகிழ்ச்சியின் ஆண்டுன்னு அறிவிக்க சொன்னார். டேர் ஆஃப் ஜாய் அப்படின்னு அறிவிக்க சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று யோவான் 16:20 நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் சரியாக நடத்துகிறேன். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உலகம் முழுவதும் செல்லும். அல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்முடைய ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆலம்பட்டி புதூரில், இந்த திருச்சி மாவட்டத்தில் ஆலம்பட்டி புதூரில் மணப்பாறைக்கு அருகே, அல்லேலூயா, ஆமாம், தஞ்சை நார்த் சாலையில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக வெளிப்படும் போதெல்லாம் அநேக சமயங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அது உலகம் முழுவதுக்கும் உள்ள வார்த்தையாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷமும் நமக்கு அந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிற அந்த வாக்குத்தத்தமும் அந்த மகிழ்ச்சி நான் அறிவிக்க சொன்னதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, குடும்பங்கள்லாம் பாருங்கள் இன்றைக்கி ஒன்றா இருக்கும். குடும்பத்தில் இருந்து தான் ஆகணும். வீட்டில் எங்கே போகிறீங்க, என்ன அப்போ தான் போனீங்க, திரும்ப உடனே கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை இப்போ கிளம்பெல்லாம் முடியாது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டு வந்துடணும், அவ்வளோதான். எங்கேயும் போக முடியாது. எல்லோரும் வீட்டில் இருப்போம், ஐக்கியமாக இருக்கிறோம், எல்லோரும் போல இருக்கிறோம். சில வீடுகளில் வகை வகையாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் என்ன செய்கிறோம், கர்த்தர் நல்லவர்கள் ருசித்து பாருங்கள்னு இருக்குது. ஆனால் சாப்பாடு எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லி சில நேரங்கள் இந்த யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்த்து, சில நேரங்களில் சில சமைச்சு பார்த்து அப்படி ஒரு பக்கம் என்ன செய்ய நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எல்லாருக்காகவும் எப்போதும் பண்ணக்கூடிய ஜெபத்தோடு அதிகமாக நம்ம இருக்கோம். நம்ம மனசை தொட்டு நம்ம இதை ஆழத்திலிருந்து சொல்ல முடியும். ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே, இந்த நிலைமை எப்போது மாறும்? இந்த சூழ்நிலை எங்கள் தேசத்தை விட்டு மாத்திரமல்ல, உலக குடிமக்கள் மனுக்குலம் மீட்பதற்காக இந்த பூமியிலே மனிதவாதம் எடுத்து வந்து வெளியேற பெற்றவுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு ரட்சித்த தேவ சிவனாகிய இயேசுவே, ஒரு மனிதன் கெட்டு போகிறது, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகிறது, ஒருத்தன் சாகிற சாவை விரும்பாத கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரே, இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, மரண செய்தியை சொல்கிறார்களே, கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை பேர், மரணம் அடைந்தவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான பேர் மரித்து விட்டார்களே உலகத்திலே என்று வேதனையோடு கூட ஒவ்வொரு நாட்களையும் எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணி காத்திருக்கிறோம். அது இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது. ஞான இருதயம் உள்ளவராகும்படி எங்கள் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு போகிறது. ஒவ்வொரு நாள் எவ்வளவு விலையேறப்பட்டது, ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் மிக முக்கியமாக கருத வேண்டும். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதை இப்போ உணர்ந்திருப்பீங்க. கர்த்தருடைய பந்தி 2 கர்த்தருடைய பந்தி நமக்கு பாதிச்சது. 5ஆம் தேதி நமக்கு ஒரு பந்தி பாதிச்சது, ஏப்ரல் 5. மே மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கும் பந்தி என்ன செய்யுது, பாதிக்குது. ஆனால் என்றைக்கு நம்ம ஒன்று சேர்ந்தோமோ அன்னைக்கு தான் பந்தி. கர்த்தருடைய பந்திங்கிறது கம்யூனியன். அது ஒன்றா சேர்ந்து நம்ம இருந்து ஆராதித்து தான் கம்யூனியன் பெற முடியும். ஆகவே அந்த நாட்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நாட்கள் எவ்வளோ முக்கியம். காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த 9வது வசனத்தை வாசிங்க. 9, 7, 11 ஆகிய வசனங்களை பாருங்கள். அந்த நாட்கள் எப்படி போய்விட்டதுன்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, கோபத்தினாலே போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். வருஷங்களை அப்படி கழிச்சு போட்டோம். எத்தனை நாட்களை நம்ம அசால்ட்டாக விட்டுருப்போம். ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, சபையே, திருச்சபையே, எவ்வளோ நாட்களை வீண் அடிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் எவ்வளோ முக்கியம். வீட்டில் இருக்க முடியுதா?
40 நாள் அளவு வீட்டில் அடங்கி இருக்கிறோமே, இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாட்கள் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்த நாட்களை நம்ம வீணடிச்சிருக்கோம். வீணா கதை போல போயிடுச்ச நாட்கள்லாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரி வேதனைப்படுகிறார். கோபத்திலே போயிட்டு ஆண்டவருடைய தேவ கோபத்திலே நாட்கள்லாம் அப்படி போனா எப்படி அப்படிங்கிறார். 7வது வசனம், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து போகிறோம், உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். உக்கிரகத்துல உடைய உக்கிர கோபம், உடைய கோபத்தினாலேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் இப்படி அதை நம்ம பார்க்குறோம். அந்த 11வது வசனத்தையும் வாசிருங்க. உமது கோபத்தின் வல்லமையையும், கோபத்துடைய வல்லமை தெரியுதா? ஆண்டவர் கோபப்பட்டா என்ன ஆகும்? தேவ கோபம் என்ன செய்யும்? திருச்சபையே, சபையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வாலிபர்களே, சிறுபிள்ளைகளே, என் சிறுபிள்ளைகளே, உங்களுக்கு மறுபடியும் உங்களிலே கர்த்தர் உருவாகும் அளவு உங்களுக்காக நாங்கள் கற்ப வேதனைப்படுகிறோம்னு சொல்லி பவுல் சொன்னது போல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு முக்கியமானது. இப்படி கோபத்திலேயே என்ன செய்த நாட்கள் எல்லாம் போகிறது. உமது கோபத்தின் வல்லமை எப்படிப்பட்டது? உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? உடைய கோபம், உடைய உக்கர கோபம் அது எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத இந்த நாட்களில் நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான்னு. கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியும், ஊழியக்காரருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி. நம்மளால் ஆன மட்டும் ஒவ்வொரு நாட்களையும் புரோஜனமாக மற்றவங்க புரோஜனமாக நம்ம கழிக்கணும். எல்லாருக்காகவும் எப்போதும் மனதுடைய ஜெபத்தோடு விழித்திருக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிறாங்க. இந்த நாட்களை அவ்வளோ அருமையாக எண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வோம். தேவ கோபத்தினால ஒரு கதையை போல நாட்களை கழிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் நம்ம ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். வசனம் 15 வாசிங்க. 15வது வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சரியா மகிழ்ச்சியா. எவ்வளவு நாள் துன்பப்படுத்தினீர், எவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தினீர் ஆண்டவரே. தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷம், தேவரீர் சிறுமைப்படுத்தினீர் அப்படிங்கிறார். மோசே காலத்துல தாத்தான் கூட்டத்தார், கோராக கூட்டத்தார் கர்த்தருக்கு ஏற்று நின்றவங்க. தேவனுடைய மனுஷனாகி மோசையை ஏற்று நின்றவங்க. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. வாயில நம்ம இறைச்சி கொடுத்துருப்பாரு, இறைச்சியை சாப்பிட்டு ஏன் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே முறுமுறுப்பான். என்ன செஞ்சாலும் போதாது, கேட்பான், கொடுப்பாரு. கொடுத்த நிமிஷம், வாங்கின நிமிஷம் அடுத்தல முறுமுறுப்பான். இவ்வளவுதானா அப்படிமா. மனுஷன் திருப்தி அடையவே மாட்டான். பாருங்களேன், திருப்தி அடைய மாட்டான். எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சிருப்பார் 40 வருஷ காலம். நம்ம 40 நாள் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம். 40 நாள் எழுதும். 40 நாள், 40 வருஷம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எண்ணக்கூடிய நாட்கள். 40க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்போ இவர் ரொம்ப செத்து மடிகிறத பார்க்கிறார். 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு எகிப்திலிருந்து 6 லட்சம் புருஷர்கள் உட்பட 20 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்கன்னு இறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இந்த 6 லட்சம் புருஷர்ல நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தவிர புருஷர்களாக புறப்பட்டவங்க எத்தனை பேரும் இறந்துட்டாங்கன்னா, எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? புறப்பட்டு வந்தவங்கள இல்லை, அன்னைக்கு புறப்பட்டு வந்தவங்கள இந்த 2 பேர் தவிர வேறு எல்லாரும் மறிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னதாக கொஞ்சம் பேர் இருக்கும்போது மோசே ஜெபித்த ஜெபம் தான் அந்த ஜெபம். இப்படி போயிட்டு இருக்குதே, நாட்கள் இப்படி போயிட்டு இருக்குதே, பொருளாதாரம் போயிட்டு இருக்குதே, இப்படி கதையை போல கழிச்சிட்டோமே, கோபத்திலே போதே, உக்கிரத்திலே கழிஞ்சு போது, ஆண்டவரே அடிப்படுகிறோமே, வேதனைப்படுகிறோமே. 40 நாள் பொறுக்க முடியல நம்மளால். 40 வருஷமா எப்படி பொறுத்திருப்பார் மோசே? அந்த பொறுமையில், அந்த நேரத்தில் வந்த வேதனையில் வந்த வார்த்தைகள் தான் இந்த ஜெபம். நாம் இப்போ வேதனைப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷருக்காக நம்ம வேதனைப்படுறோம். ஆண்டவரே, இந்த நோயில் அகப்பட்டிருக்கவங்களை சீக்கிரம் விடுதலை. இனி மரண செய்தியே வரக்கூடாது. ஆண்டவர், மரண செய்தி வரக்கூடாது. நோய் தொற்று அப்படிங்கிறதும் வரக்கூடாது. இருக்கிறவங்க குணமாகி போயிட்டாங்க, மருந்து கண்டுபிடிச்சாச்சு. நல்ல டாக்டர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறைக்காக, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக, அல்லேலூயா, நம்முடைய மாநில அரசுக்காக, மத்திய அரசுக்காக நம்ம எப்போதும் ஜெபித்திருக்கோம். அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும், அவருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 6 லட்சம் பேர் மரித்த சூழ்நிலையில் அந்த மரணம் சம்பவித்துட்டு இருக்கும்போது, மோசே இருக்கும்போது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே வேதனையோடு பண்ண சொல்லலாம். தேவரீரை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இந்த ஏர் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் ஆண்டு, மகிழ்ச்சி ஆக்குவார்.
அல்லேலூயா. நம்ம பட்ட பாடுகள், நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற துன்பத்துக்கும் சரியாக நம்மளை மகிழ்ச்சியாக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அவர் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள்ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, தேவரீர் சிறுமைப்படுத்துவாரா? ஆண்டவர் சிறுமைப்படுத்துவாரா? வாசிங்க, நாகும் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தரே தன் வாயினால் சொல்கிறார், நான் சிறுமைப்படுத்தினப்பா உன்னை. ஒரு 40 நாள் எவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டேன். 40 வருஷமா அந்த ஜனத்தை நான் ஆலோசித்தேன். இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது முறுமுறுக்கிற ஜனம், இது எதிர்த்து நிற்கிற ஜனம், இது கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாம எதிர் பேசுகிற ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம் சொல்லி 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்தில் இந்த ஜனத்தை நான் ஆலோசித்தேன் என்று சொல்கிறாரு. அவருடைய உக்கரத்திலே நீ அங்கே காண மாட்டாய், கானான் தேசத்தை காண மாட்டாய் என்று என் கோபத்தில் சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு உள்ள வேதனை, கஷ்டம். அப்போ சிறுமைப்படுத்தினது யார் அப்படின்னா, உன்னை நான் தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அல்லேலூயா. இப்போ 2004 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். 2005 பிறக்க போகுது. 2004 நவம்பர் மாதம் ஜெபம் பண்ணுற உபவாசம் போட்டு அப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி நம்ம சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இனி தீங்கை காணாதிருப்பாயின்னு சொன்னால் என்ன தீங்குன்னு வருது. இனி தீங்கை காணாதிருப்பாய்னா இப்போ தீங்கு வருமா? என்னது இந்த வாக்குத்தத்தை? இனி அப்படிங்கும்போது இப்போ என்ன தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, அந்த கிபி 2004 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை பரிசுத்த ஆராதனைலாம் கிறிஸ்மஸ் ஆராதனை முடியுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு 8:30 மணி இருக்கும், 8:30 வந்து பாருங்க சுனாமி, பயங்கரமான சுனாமி ஏழை மக்களையே வாரின பினாமி அப்படின்லாம் பாட்டு எழுதி பாடக்கூடிய அளவுக்கு அதனுடைய கடூரம், அதனுடைய பயங்கரமான சூழல். பல்லாயிரக்கணக்கானவர் இறந்துடும், லட்சக்கணக்கானவர் இறந்துடும். தாய்லாந்துலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. எப்படியோ இந்தியாவிலையும் வந்து பெரிய பாதிப்பு. நிறைய தாய் இழந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளை இழந்த பெற்று, நிறைய சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள். எத்தனை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கி காணாது. இங்கே கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்கிறார். அல்லேலூயா. இனி இப்படிப்பட்ட ஒரு சிறுமை வராது. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாது இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னுடைய பின் நாட்கள்ல உனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். அல்லேலூயா. இந்த கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவின்னு பாடினாங்க. அல்லேலூயா. மிரியாம் பாடின பாட்டு தான். அன்னைக்கு இருந்த மோசே கூட இருந்த கொயர் கிளாஸ் பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. அல்லேலூயா. கன்மலையை பிளந்து என்ன செஞ்சார் அவர்? ஆமாம், கொள்ளிவாய் சர்ப்பம் ஒன்றை சோதிச்சேன் நான். எத்தனை பேர் மறிச்சாங்க? கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு எத்தனை பேர் மறிச்சாங்க? தண்ணீர் இல்லாமல் செத்து போக வேண்டியதான். இந்த வனாந்தரத்தில் நமக்கு தண்ணீர் தருகிறவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. மோசையை பார்த்து, நீ கன்மலையை பார்த்து அடி அப்படின்னு அடிக்கும் போது தண்ணி வந்தது. அல்லேலூயா. திரும்ப பேச சொன்னார். அல்லேலூயா. தண்ணி வந்தது. அல்லேலூயா.
அப்போ உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்வது. இனி இதுக்கு பிறகு ஒரு நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமா? அந்த வசனத்தில் ஒரு அலையில செல்லுமா, அவங்க 40 வருஷம் நம்மளை அந்த அளவுக்கு இந்த கிருபையின் காலத்தில் விட மாட்டார். நான் நினைக்கிறேன் இந்த 40 நாளோட முடிஞ்சது. ஒரு அலையில சொல்லுமா, ஓங்கி சொல்லுங்க அலையிலையா இருக்கிற வீட்டுகளில். இல்லை, அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் அவதிப்பட்டாங்க, சிறுமப்படுத்தப்பட்டாங்க. நம்ம 40 நாள் இன்னைக்கு 40 நாள் ஊரோட இருக்கிறோம். இந்தோடு ஒளிஞ்சு பெறணும்னு நினைக்கிறேன். ஒரு அலையில சொல்லுமா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அதனால் அதை பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொழுது, 40 நாளைக்கு பிறகு உனக்கு நான் நன்மை செய்யும் பொழுது தான் உன்னை சிறுமப்படுத்தினப்பா. உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். அல்லேலூயா. தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்து கொடுப்பதற்காக வனாந்திரத்தில் கூட தண்ணியை கண்மலையில் வந்து தண்ணியை கொடுத்து நடத்தி வந்த தேவன் நம்மை சிறுமைப்படுத்தினது உண்மைதான். தேவனே சிறுமைப்படுத்தினார், இனி சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி வாக்கு பத்தமாக எடுத்துக்குவோம். இதான் ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திரும்ப அந்த நாகும் 1 13வது வசனம் அதில் வாசிங்க பார்ப்போம். 13வது வசனம். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன்னு சொல்லிட்டார். சிறுமப்படுத்தினப்பா, பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தான் இப்போ நான் கொஞ்சம் சிரமப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னவர். அல்லேலூயா. பலவிதமான சோதனை, பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன், எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில். நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துருக்கோம். நம்முடைய எண்ணங்களெல்லாம் சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மை கர்த்தருக்குள்ளாக ஊன்ற கட்டுப்படிக்கை அல்லாமல் வேற எதுக்கும் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கல, தடைகளை கொடுக்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கட்டுகளை அறுப்பேன். உன்னை கட்டியிருக்கிற அந்த தடையை இப்போது நான் உண்மையில் இருக்கிற நாகும் 1:13 இப்போது நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து, சத்ருவின் அந்த முகத்தை முறிப்பார். சத்ருவின் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நீ கட்டப்பட்டிருக்கிறதில்ல, நீ விடுதலையாகும். நீ விடுதலையோடு இந்த சுயாதத்தோடு தாராளம் எல்லா பணிகளுக்கும் திரும்ப, நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப கர்த்தர் நம் கட்டுகளை அறுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனத்தை வாசிங்க. அதில் இதோ சமாதானத்தை கூறுகிற, நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கொரோனா வைரஸ் முழுவதும் அழிந்து போயிடுச்சு. துஷ்டன் இன்னும் வழியாக கடந்து வர மாட்டான். அன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது, அல்லேலூயா, பஸ்கா நாள் அன்னைக்கு பஸ்கா புசிக்கிற அந்த நாளிலே, புளிப்பில்லாத அப்பம் புசிக்கிற பஸ்கா பண்டிகை நாளிலே அங்கே இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் மிகப்பெரிய அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்தார். அங்கே இரத்தம் பூசப்பட்ட அந்த இடத்தை பஸ்கா என்று சொன்னாலே கடந்து போகுதல் என்று அர்த்தம். நான் உன்னை கடந்து போவேன் அப்படின்னு அர்த்தம். அது ஒன்றை கடந்து போகிறது. ஆமென். அப்போ கடந்து போகிற ஒரு அனுபவம் நம்ம வீடுகளிலேயே நம்மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா என்ன தீமைகள் அணுகாது. அல்லேலூயா. இயேசு ரத்தம் மேல் சொல்ற நல்ல தெளிவாக சொல்றார். சமாதானத்தை கூறுகிறோடைய சுவிசேஷனுடைய காலம். இது சந்தோஷமான செய்தியாக எடுத்துக்கங்க. இது சமாதானத்தை கூறக்கூடிய செய்தி. 40 நாளைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம், அல்லது 40 வருஷங்களுக்கு பிறகு பெரிய மாற்றம். அல்லேலூயா. 40ஆம் நாளிலே இயேசு பரமேறினார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு 40ஆம் நாள் பரமேறினார். 50ஆம் நாள் நமக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பொழிந்தளினார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். பெந்தெகோஸ்தே பண்டிகை நாள். பெந்தெகோஸ்தே என்றால் பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனமாய் நாம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை, இந்த சமாதானமான சுவிசேஷத்தினுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையின் வாசல். ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுங்கப்பா. தேவாலயங்கள் திறக்கப்படட்டும், எல்லா வழிபாடு ஸ்தலங்களும் திறக்கப்படட்டும். ஜனங்கள் தேவனை வணங்குவார்கள். அல்லேலூயா. பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகள் எல்லாம் கொண்டு போய் சர்ச்சுக்கு என்ன செய்ய செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இயேசு கடந்து செல்கிறார். இயேசு நம்ம முன் செல்கிறார். போன நாளை செவ்வையாக்குறார். தடைகளை நீக்குகிறார். துஷ்ட வைரஸ் இனி நம்மை கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கிறான். வைரஸ் முழுவதும் ஒளிஞ்சிட்டுன்னு நினைக்குமா? ஒரு அலையில சொல்லுமா? ஆமீன், அல்லேலூயா. இனி
நீ சமாதானத்தின் சுவிசேஷகனாக, நீ சுவிசேஷம் கூறுகிறவனாக புறப்பட்டு செல்வாய். உன் பண்டிகைகளெல்லாம் ஆசரிக்கலாம், உன் பொருத்தனைகளை செலுத்தலாம். இனி துஷ்டன் உன் வழியை கடந்து வருவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். முடிந்தது கொரோனா வைரஸ். அல்லேலூயா. ஜெயித்தோம், நாம் ஜெயம் எடுப்போம். ஆமீன். இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கட்டும் உலகத்துக்கு. ஒரு அலையில செல்லுமா, நம்முடைய ஜெபங்கள் வீண் போகாது. நாம் கர்த்தரை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பங்களிலே கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு வசனம் அனுப்பி கொடுத்துட்டார். வசனத்தின்படி நடத்துவார். இனி பண்டிகை ஆசரிக்கலாம், பொருத்தனைகளை செலுத்தலாம், துஷ்டன் வரமாட்டான், வைரஸ் ஒன்றும் வராது. அல்லேலூயா. இனி நான் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன்ப்பா, உன் கட்டுகளை அறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு கொடுத்துருக்கிறார். மீண்டும் அந்த சங்கீதம் 90 14வது வசனத்தையும் கூட வாசி பாருங்க. சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம், மோசே சொல்லுகிறார் ஜெபத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை என்ன செஞ்சிருவோம்? உமது கிருபையால் திருப்தியாகும். அல்லேலூயா. கலிகூர்ந்து, கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழ, உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூற காலையிலே எங்களுடைய திருவினால் என்ன செஞ்சிடும்? திருப்தியாகும். அவ்வளோ பெரிய சோகத்திலையும் கஷ்டத்துலையும் பல பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்து வந்து 40 வருஷ காலமாக பட்ட பாடு, பொறுமை சோதிக்கப்பட்டது. மோசேயை விட கோவப்பட்டுட்டார். அந்த அளவுக்கு என்ன செய்தது? பொறுமை சோதிக்கப்பட்டு ஜனங்களால் ரொம்ப பொறுமை இழந்துட்டார். அந்த அளவுக்கு வேதனைகள் மத்தியில் அவர் வேண்டி கேட்டுக்கிறார். தினம் காலையில் அந்த புது கிருபை நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கல்வி வரணும்னா தினம் காலையில் அந்த கிருபையினால் எங்களை என்ன செஞ்சு இருக்கிறார். காலையில் மோசே சொன்னபடி நம்மளும் தேடும். காலையிலே அதிகாலையில் கர்த்தரை நிச்சயம் தேடி அந்த கிருபையை, அந்த நாளுக்குரிய பலத்தையும் சத்தத்தை அந்த நாள் அதிகாலையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தவறாமல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 39:4-5 வாசி பாருங்கள். சங்கீதம் 39:4-5 வசனம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். எனக்கு நாட்களை எண்ணக்கூடிய அறிவு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு விசுவாசியும் சும்மா நம்ம ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நாட்களை எண்ணணும். அல்லேலூயா. சபையில் ஒரு சகோதரி இப்படி சொல்லுவாங்க, நம்ம சபையில், அது எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாளை பிறந்த நாளாக எனக்கு அறிவிங்க பாஸ். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை புதிதாய் பிறந்த குழந்தையா நினச்சி அதை எனக்கு பர்த்டேவாக அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே நம்ம சொல்லும்போது அந்த நாட்கள், என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு என்ன செய்யும்? தெரிவிக்கும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக, இவ்வளோதான் வாழ்க்கை. இவ்வளவு சுருக்கிட்டீரையா, இவ்வளவு ஆக்கிட்டீர, 4 விரற்கடை அளவாய் ஆக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். உலகம் மாயை, எல்லாம் மாயை, என் இயேசுதான் மெய்யே. எந்த மனுஷனும் மாயை என்பதை நான் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் இவ்வளோ வருஷம் இருப்பார், ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கொரோனா வைரஸுக்கு அறுபாடுபட்டு இரவு பகல் உழைத்த டாக்டர் சைமன் ஹெர்க்லஸ் வந்துடுவார். நாகர்கோவில் பிறப்புழக்கு, அவருடைய பிறந்த இடம் நாகர்கோவில், திருநெல்வேலி பக்கம் நாகர்கோவில் மாவட்டம். மெட்ராஸில் பல வருஷங்களாக நல்ல நீரோட ஜட்ஜன், அருமையான ஒரு தேவ மனுஷன். நல்ல இந்த கொரோனாவோடு கிடந்து போராடி கடைசியில் இவருக்கு கொரோனா தொட்டி இவரே இறந்துட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் விட்டு வைக்காது. எந்த மனுஷன் பாருங்கள், இந்த கொரோனாவுக்காக பாடுபட்ட எத்தனை டாக்டர்கள், அவர் மாத்திரமா எத்தனை டாக்டர்கள் இறந்துட்டாங்க, எத்தனை செவிலியர்கள், எவ்வளோ உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இறந்து போகிறாங்கங்க. நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக. நம்ம சுத்தமாக இருந்தோம்னா நமக்கு நோய் வராதுன்னு சொல்லி நம்மளை சுற்றிலும் சுத்திகரிப்பு வேலை செஞ்ச துப்புரவு தொழிலாளர்கள் மறிக்கிறது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக நம்ம நின்று ஜெயம் பெற வேண்டும். இந்த போராட்டத்தில் நம் தேசம், நம்முடைய நாடு வெற்றி பெற வேண்டும். உலக தேசங்கள் வெற்றி பெற வேண்டும். மனுக்குலம் வெற்றி பெற வேண்டும். ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன்னை சிரமப்படுத்தினேன், இன்னும் நான் சிரமப்படுத்தினேன். உன் கட்டுகளை அறுக்கிற, நீ உன் பண்டிகளை ஆசை. அல்லேலூயா. நமக்கு நல்ல வார்த்தைகளை இந்த வாரத்தில் நமக்கு இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு நமக்கு கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. ஆக எந்த மனுஷனும் மாயையே என்பது யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய டாக்டர்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பலமுள்ளவன் பலனற்றவன் அதெல்லாம் கிடையாது.
ஆண்டவருக்கு எல்லாம் சமம் தான், எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் அப்படின்னு சேலா போட்டு வச்சு. அதனால் நாட்கள் எண்ணக்கூடிய அறிவு ஆயுஸ் நாட்கள் இல்லாத மாதிரி இருக்குது. பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி இல்லாமல் விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொரு மணிப்பொழுதும், ஒவ்வொரு மணித்துளிகளையும், ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், கழிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கழிக்க வேண்டும். மனிதன் வாழ்வு எவ்வளவு என்பதை, அது நிலையற்றது என்பதை உணரும்படி அந்த நாட்களை எண்ணக்கூடிய அறிவை கர்த்தர் நமக்கு தெரிவிப்பாராக. அந்த 90ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் அந்த 10வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் போய் பறந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாட்கள் 70 அல்லது 80 வருஷம். 70 வருஷம் ஆயுசு நாள், 80 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அதுக்கு மேலே அந்த கிரேஸ் டைம், கர்த்தருடைய கிருபை காலங்கள் தான். அதுக்கு மேலே இருக்கிறாங்க 100 வயசு, 107 வயசில் ஒரு வயதானவர், நேற்று நியூஸில் பார்த்தோம், அவர் குணமாகி என்ன செய்கிறார், வீட்டுக்கு போகிறார் 107 வயசில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கர்த்தர் நல்லவர். 97 வயசில் குணமாகறாங்க. அப்படி முதிர்ந்த வயதிலையும் கர்த்தர் கிருபையாக காத்து நடத்துகிறார். வருஷம் அந்த நாட்கள் அது சஞ்சலம் வருத்தம் மிகுந்த அந்த நாட்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். சிறுமைப்படுத்தினார், நீ சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது யோபம் அப்படி சொல்கிறார், என்னுடைய நாட்கள் அப்படி தான் போகுது, கடந்து போகுது. யோபம் 9ஆம் அதிகாரம் 25-26 அவரும் இப்படி தான் சொல்கிறார். நாம் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். முன்னதாக அந்த யோபி 9:25-26 மட்டும் வாசிங்க பார்ப்போம். என் நாட்கள் அஞ்சல்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. தபால்காரருக்கு வேகமாக ஒரு செய்தியை கொண்டு போகிறதுக்கு எப்படி ஓடுதாரு, அதை விட ரொம்ப வேகமாக இருக்குது. என் நாட்கள் வேகமாக போகுது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். அது நன்மையை காணாமல் என்ன செய்து கலந்து போகுது. அவைகள் பறந்து போகுது. அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுதை போலவும் கடந்து போகிறது. எவ்வளோ வேகம் பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ வேகமாக இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த 7:6 கூட வாசிங்க. 7:6 7வது அதிகாரம் 6வது வசனம் யோபு. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. உங்களுக்கு தெரியுங்களா, நெசவுங்கிறது அப்படி இப்படி இழுத்தா அங்கிட்டு ஓடிடும். அந்த நெசவு நாடாக இருக்குது, அது ஓட்டம் அதை விட வேகமாக ஏன் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோபு சொல்கிறதா. விசுவாசிகள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நாட்கள் கொடியதாய் மாறியதே, காலத்தை ஆதாயமாக்கிடுவோம் அப்படின்னு பாடுவாங்க. என்ன ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி காலகட்டங்களில்? நாட்கள் என்னப்படி அறிவு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியம். 40 நாளை எண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அது நம்ம சிறுமப்படுத்தப்பட்ட நாட்கள், நம்ம துன்பத்தை கண்ட நாட்கள். 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவதிப்பட்டாங்க. 40 நாள் நம்ம அந்த வேதனையை அந்த 40 நாளில் அனுபவித்த மாதிரி இருக்குது. கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம விட்டு கடந்து போயிட்டார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் விசுவாசிகள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 படி நாம் விசுவாசிகள் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளணும்? வெளியே வரக்கூடாது, இத்தனை மணிக்கு மேலே பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னா விசுவாசிகள் முதல்ல பைக்கை என்ன செய்யணும், ஸ்டாண்டில் விடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இத்தனை மணிக்கு மேலே வெளியே அதிகமாக நடமாடாதீங்க, நீங்கள் அதுக்குள்ளே சாமான்லாம் வாங்கிக்கங்க, வீட்டில் இருக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கவனமாக ஞானமாக நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசிகளும் போய் நம்ம ஏன் வண்டியை பிடிக்க போயிட்டாங்க, விசுவாசிகளும் போய் போலீஸில் நின்றுட்டு, விசுவாசிகளும் போய் அந்த மாதிரி ஒரு ஞானமற்றவர்களை போல என்ன செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கற்பனைகள் பூரா தெரியும், வசனம் பூரா தெரியும். ஆண்டவர் ஏதோ நம்மளை ஒரு காரியத்துக்காக அப்படி வச்சிருக்கிறாரு. 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தலையா, அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கல. அந்த 40 நாள் உங்களை போஷிக்கலையா, அந்த 40 நாள் பட்டி இருந்தீங்களா,
40 நாள் ஆச்சரியமாக போஷிச்சாரா இல்லையா? எவ்வளோ அருமையாக போஷிச்சார். இந்த நேரத்தில் பாருங்கள், கடுமையான ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போக முடியாது. அந்த மாதிரி கூட இல்லாமல் கர்த்தர் காத்தாரு. எவ்வளோ அற்புதமாக அந்த 40 நாட்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக ஒரு விசுவாசி எப்படி நடந்துக்கணும்? எல்லாரும் போலவா நடந்துக்கிறது? வசனம் நமக்கு இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அறிவுரைகள் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது. ஞானவான்கள், கிறிஸ்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவங்க நல்ல போதிக்கப்படுகிறவர்கள், நல்ல மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறவர்கள், நல்ல மேய்ப்பராம் இயேசு அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி நம்மை குறித்து நிறைய பேசிக் கொண்டிருக்கிறது நாட்கள். நாம் உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டிய நாம் ஆனபடினாலேன்னா முன்னால் இருக்கிறது போல சொல்லிட்டு உலகம் எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி காலத்தை ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் ஒவ்வொருவரும் பொல்லாதவர்களாக இருக்கிறது. அதனால் இந்த காலத்தை புரோஜனமாக வேதத்தில் கழிக்கணும், தேவ பாதத்தில் கழிக்கணும். மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அதிக நேரம் செலவிட்ட ஆண்டவரே, இந்த தீங்கை எங்களை விட்டு நீக்குவீராக, இந்த சிறுமை எங்களை விட்டு மாறி போகட்டும், இந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும், இந்த தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, உலக குடிமக்கள் யாவரையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றும் சொல்லி எல்லாருக்காகவும் பண்ணக்கூடிய விண்ணப்பத்தோடு விழித்திருக்கணும், கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். நம்ம சட்ட திட்டங்களுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிதை விட நம்ம அதிகமாக கீழ்ப்பட்டு தேவைச்சாங்க. நம்ம முதல்ல முன்மாதிரியாக கரெக்டாக சரியாக நடந்துக்கணும். நம்மளை யாரும் குற்றச்சாட்டப்படாதவங்களாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்மளை குற்றம் சாட்டியிருக்காரு. நீலாம் ஒரு கிறிஸ்தவனா, நீலாம் பைபிளை கையில் எடுத்துட்டு இருக்கிற, நீலாம் சர்ச்சைக்கு போகிறேங்கிற அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு கிறிஸ்தவன் சரியாக இருப்பாங்க. அவங்க இயேசு அவங்களை போதிப்பாங்க. நல்ல மேய்ப்பர் இயேசு, அவங்க நல்ல மேய்ப்பார், நடத்துவார், புருஷப்பர், நல்ல மேய்ப்பர் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஆனபடினாலே கவனமாக நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. காலத்தை அறிந்தவர்களாக நடந்து கொள்ளணும். ரோமர் 13:11 வாசி பாருங்க. ரோமர் 13:11-13. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இந்த காலத்தை அறிஞ்சுக்கணும். காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு, காலம் எவ்வளவு பொடிதா இருக்குது, கடுமையா இருக்குன்னு காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், விடுவிக்கப்படணும், காக்கப்படணுங்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. நாம ரட்சிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமான காலமெல்லாம் இருந்தது, நல்ல ரட்சிக்கப்பட்டு போயிட்டோமே. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுங்கிறது எவ்வளவு சமீபமா இருக்கு பாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டே ஆகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது ரொம்ப சமீபமா நமக்கு வந்திருக்குதுங்க. இரவு சென்று போயிட்டு அவ்வளவுதான், இருளின் நாட்கள் முடிந்து போய்விட்டது, பகல் சமீபம் ஆயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை, பழைய அந்தகாரத்தின் கிரியைகள், பாவ செயல்களை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சீராய் நடக்க வேண்டும். ஆமாம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம், ஒளியின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, இருளின் மக்கள் அல்ல. நம் தேவன் ஐ எம் த லைட் ஆஃப் வேர்ல்ட் அப்படி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நானே உலகின் ஒளி. அப்போ நம்மளை பார்த்து சொல்றார், நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கணும். நீலாம் ஒரு கிறிஸ்தவன் அப்படி கேட்க முடியாது, நடந்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம நடந்து கொடுத்ததை பார்த்து நீங்கள் கிறிஸ்டினா அப்போ நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, அது உண்மையாக நடக்க நினைப்பீங்க அப்படின்னு நம்மளை பற்றி சார்ந்துக்கணும். அப்படி சீராய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலில் நடக்கிறவர்கள் போல, அந்த காலத்தில் இருளில் நடக்கிறவர்களை போல அல்ல. நம்முடைய தேவன் வெளிச்சத்தின், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே வெளிச்சத்தின் ஒளியின் பிள்ளைகளாக சீராய் நடக்கும். பழைய பாட்டு ஒன்று ஞாபகம், ஒளித்தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். அல்லேலூயா. இயேசு நம்ம முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அந்த ஒளியை வாங்கி மக்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும், ஒளி கொடுக்கணும். அல்லேலூயா. வாங்கி கொடுக்குறவங்க, அவர் சூரியன்னா நம்ம சந்திரன், அவர்கிட்ட ஒளியை வாங்கி இந்த உலகத்துக்கு குளுமையான ஒளியை
இனிமையான ஒளியை இனிமையாக கொடுக்கும். அல்லேலூயா. அப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு விசுவாசிகள் சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும்? கவனமாக நடக்கணும், ஜாக்கிரதை நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அப்புறம் எப்படி நடந்துக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல சீராக என்ன செய்யணும்? ஒழுங்கு கரமாக என்ன செய்யணும்? ஆமாம், அந்த காலத்து பிரிவுகளை தள்ளிவிட்டு சீராய் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஜெப குறிப்பு வச்சுட்டு நான் அந்த பிரசங்க நேரத்தை முடிக்கிறேன். நம்பர் 1, எபேசியர் 5:14-16 காலத்தை இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி நல்ல கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. 40 நாள் ஆகிட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, உலகத்திற்கே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை வேணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:14 முதல் 16 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து விசுவாசிகள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை வச்சு ஒரு 3 காரியங்களை சொல்லி அதை வாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுலேருந்து ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவது முதலாவது எழுதிக்கங்க நீங்கள் வசனத்தை. எபேசியர் 5:14-16 காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது அதில். ரெண்டாவது கொலோசியர் 4:4-5 உள்ள வசனம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படியாக இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த திருவசனம் பகிரங்கமாக பப்ளிக்காக நல்ல பிரசித்தப்படும்படிக்கு அந்த திருவசனம் செல்லும்படியான வாசலை திறக்கும்படிக்கு நீங்கள் நினைச்சு ஜெபம் பண்ணணும். இதுக்காக தான் அதிகமாக நினைச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். மூணாவது ஜெப குறிப்பு வசனம் என்னென்னா அப்போஸ்தலர் 4:30-33 முடிய வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஜெப குறிப்புக்குள்ள வசனம் அப்போஸ்தலர் 4:30-33 வரையும். அதாவது என்னென்னா அவங்க காலத்தை அறிந்தவர்களாய் செபித்தார்கள். அவர்கள் ஊக்கமாய் செபித்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களை கொண்டு உம்முடைய வசனம், உம்முடைய பரிசுத்தவான்கள் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணிடணும் என்று சொல்லி ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? அவர்கள் வசனத்தை சொல்வதற்கு பூரண கிருபை அப்போஸ்தலர்கள் மேலே பூரண கிருபை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு ஜெப குறிப்பாக எடுத்துக்கங்க. நம்பர் 1 காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. எபேசியர் 5:14-16. நம்பர் 2 கொலோசியர் 4:4-5 திருவசனம் செல்லும்படியான வாசலை கர்த்தர் திறக்கும்படிக்கு காலத்தை புறம்பேற்கொள்ளுக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபம் பண்ணிக்கங்க. மூன்றாவது அப்போஸ்தலர் 4:30-33 முடிய உள்ள வசனங்களில் அவங்க ஊக்கமாக ஜெபித்தாங்க. நடந்தது என்ன? வசனம் பூரண கிருபை, வசனத்தை தைரியமாக பேசும்படிக்கு பூரண கிருபை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பூரண கிருபைக்காக இந்த 40 நாள் கடந்து போயிட்டு பூரண கிருபைக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஒன்று இதில் நம்ம நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம முதல் குறிப்பில் நீங்கள் அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அதாவது இந்த அப்போஸ்தலர் 4:30-33 அவங்க பண்ண ஜெபத்தினுடைய 3 சாராம்சங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர்களுக்கு நடவடிக்கைகளில் 4ஆம் அதிகாரம் 30-33 முடிய உள்ள வசனங்களில் அவங்க செபித்ததும் நடந்ததை பற்றி ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். 1, அற்புத அடையாளங்கள் நடக்கணும். 2, பிணியாளிகள் குணமாகும்படி, வைரஸில் இருக்கவங்க குணமாகணுமே தவிர வைரஸில் புதுசாக சேரப்படாது. புதுசாக நோய் தொத்துச்சின்னு யாரும் சேரப்படாது. தேசத்தை விட்டே வைரஸ் போயிடணும். அல்லேலூயா. அப்போ 2வது குறிப்பு என்ன? பிணியாளிகள் குணமாகும்படிக்கு உமது கரம் நீட்டப்படணும் அப்படின்னு சொல்லணும். இந்த அப்போஸ்தலர் 4:30-33 வரலையும் உள்ள காரியங்களில் 3 காரியம் சொல்கிறேன். 1, என்ன செய்யணும்? அற்புத அடையாளங்கள் நடக்கணும். 2வது என்ன செய்யணும்? ஆமாம், பரிசுத்தவான்களை கொண்டு தேவ பிள்ளைகளை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்கணும். 2வது பிணியாளிகள் குணமாகும்படி உமது கரம் என்ன செய்யணும்? எங்கள் தேசத்து மட்டுமல்ல, உலக குடிகள் மேலே நீட்டப்பட வேண்டிய தேசங்களில் இருக்கிற எல்லாரும் குணமாக்கப்படும்படி உங்களுடைய கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கணும். 3வது ஊழியக்காரர்கள் தைரியமாக வசனத்தை சொல்ல அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நடந்தது என்ன? 31-33 வாசிங்க பார்ப்போம். 31-33 அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணின போது, அவங்க ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றையும் தன்னுடைய என்ன செய்யல சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், போதர்கள், அல்லேலூயா, அனுப்பப்பட்ட மிஷனரிகள், அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா, தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் உரைக்கிறவர்கள், அல்லேலூயா, சுவிசேஷர்கள், இயேசுவின் அன்பை, இயேசுவின் ரட்சிப்பை, பாவமன்னிப்பின் நிச்சயத்தை, இயேசு கிறிஸ்துவின் மன உருக்கத்தை ஊக்கமாய் பிரசங்கித்து பாரத்தோடு பிரசங்கிக்கிற சுவிசேஷகன், அல்லேலூயா, அந்த அந்த அவங்க மேல என்ன உண்டாகணும்? பூரண கிருபை உண்டாகும்படி நம்ம இந்த காலத்தில் ஜெபம். இப்படி காலத்தை அறிந்தவர்களாய் ஜெபம் பண்ணதுக்கு ஒரு 3 குறிப்பு உங்களுக்கு வச்சேன். இந்த அப்போஸ்தலர் 4:30-33 இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அவங்க கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பரமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும், அல்லேலூயா, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், இவங்க மேல, அல்லேலூயா, இவங்க மேல என்ன உண்டாயிடுச்சு? பூரண கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு கொடுக்குறார். ஒரு காலம் ஜெபத்தை தள்ள மாட்டாங்க. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நமக்கு இந்த காலத்திலையும், இந்த காலத்தில் நமக்கு கடந்த வாரத்தில் என்னுடைய மகன் பேசின வார்த்தை நல்லா இருந்து, வீட்டில் இருக்கிறது என்ன, இந்த ஸ்டே ஹோம், உங்கள் சலசபையில் சரியாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஆமாம், அவன் பாதுகாப்பு என்னது? விசுவாசம் தான், வேற என்னது பாதுகாப்பு அப்படின்னு பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உயிர்களை காப்பாற்றணும்னா ஆத்மாதயம் பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும், பாடுபடணும் அப்படின்னு பாரு. இன்றைக்கும் நான் சிரமப்படுத்தினது உண்மைதான்மா, இனிமேல் சிரமப்படும். உன் கட்டுகளை அறுத்து, நீ பண்டிகை ஆசை, நீ பொறுத்தனை எல்லாம் செலுத்து, நீ எல்லாம் செய்ப்பா, எல்லாம் செய், எல்லார் மேலேயும் பூரண கிருபை உண்டாயிரும். நம்ம ஜெபிக்கணும். இந்த கடைசி ஜெப குறிப்பு 3 பாயிண்ட்டை விட்டுறாதீங்க. இந்த 3வது பாயிண்டில் 3 விளக்கம் கொடுத்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் நல்லா திரும்ப வாசி பார்த்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுமா எல்லாம் அப்படியே முழங்கால் படி. என் ஆண்டவரே, என் தேவனே, என் ரட்சகா, என் தேவனே, என் ரட்சகா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, என் சனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை ஒரு பருவதமே, உதவி செய்யும் கண்மலையே, இதோ ஆண்டவரே, எல்லா சனத்துக்காக மிகுந்த பாரத்தோடு இந்த நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசப்படைகள் யாவரையும் சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர் குடும்பமாக தனித்தனியாக விசாரித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க, பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, உணவு உடுக்க உடை உறவிடம் ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் சமூக பாதுகாப்பு இன்பம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஞானமாய், கவனமாய், எச்சரிக்கையாய், ஜாக்கிரதையாய் நடந்து ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த குறிப்பு கடைசியாக கொடுத்த 3 குறிப்பின்படி ஆண்டவரே ஜெபத்தை ஆண்டவரே ஏறெடுக்க, இதன் மூலமா பெரிய பூரண கிருபை இறங்க, கிருபை இறங்க, கிருபை உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கார் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபை உம்முடையது ஆண்டவரே, ஊழியங்கள்லாம் முடியுது, நாங்கள்லாம் முடியவர்கள். தடைப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், தடைகள் நீங்கணும், அடைப்பட்ட வாசல்கள் திறக்கணும் ஆண்டவரே, பெரிதும் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செப்பனிடப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய நாமம் அதில் மகிமைப்பட வேண்டும். எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கைப்படும், எல்லா முழங்காலும் உமக்கு நேராக முடங்க தேவன் பூரண கிருபையை இந்த ஊழியங்களில் தேவன் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இந்த கரங்களை விசுவாசத்தில் யாவரையும் பத்திரமா பார்க்கலாம் ஆண்டவரே. சொந்த எங்கள் நாட்டுக்காக, நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஆண்டவர், ஏற்கனவே நாங்கள் ஜெபிக்கிற டாக்டர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக ஆண்டவர், சுகாதார அமைச்சகத்துக்காக, சுகாதார டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும், காவல்துறையாளர்களுக்காக, காவல் பணியாளர்களுக்காக ஆண்டவரே சொத்து, காவல்துறை அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, ஆட்சி செய்கிறவர்கள், துறைத்தன் பண்ணுகிறவர்கள், எங்களுடைய கலெக்டர்கள், வட்டாட்சியர்கள் ஆண்டவரே சொந்த எல்லா அதிகாரம் உள்ளவர்கள், இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு துறையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுமே. எங்கள் பிரதம மந்திரி, எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டவரே சோத்திரம், எங்களுடைய ஆண்டவரே இந்தியா முழுவதும், தமிழ்நாடு ஆண்டவரே, உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமாய் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவுக்காக, ஸ்பெயினுக்காக, பிரான்ஸுக்காக, இத்தாலிக்காக, இங்கிலாந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உலக குடிமக்களுக்காக ஜெபிக்கிறோம். தடைகள் நீங்கட்டும், இந்த நாம மகிமைப்படும், ஜனங்கள் விடுதலையோடு, சேதனத்தோடு, அமைதியாக, ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், பூரண ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே பூரண கிருபை உண்டாயிருக்க, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஜெபத்தை கேட்கிறதுக்காய் நன்றி. அவர் மேல் பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
சுகமாக இருப்பார்களாக. எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இதாகும். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் வந்திருக்காங்க. இந்த ஆராதனை பங்கு பெற்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திரங்கள் தேசம் அனைத்தும் மேலும் எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் இன்றும் என்றும் என்னென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.